ஹே கைஸ், வெல்கம் டு குயின்ஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபிக்மால வந்துட்டு ஒரு சின்ன ஃபைல் கன்வெர்ட்டர் வெப்சைட் தான் வந்து பார்க்க போறோம். convertio.co. ஓகேவா? இது வந்து யூஸாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம டிசைன் பண்ணும்போது ஃப்ளாட் ஐகான்ஸ்லேருந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிஎன்ஜியாக வந்து டவுன்லோட் பண்ணுவோம். எஸ்விஜி எல்லாமே வந்து ப்ரீமியமாக இருக்கும். ஸோ அது வந்து பெய்ட் வெர்ஷன். நம்ம வந்து ஃப்ரீயில் வந்து பிஎன்ஜிஸ் தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம். அதை வந்து நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி கூகுள்லேருந்து நீங்கள் வந்து ஐகான்ஸ் எடுக்கலாம். மேபி பிளகின்ஸில் நம்மளுக்கு வந்து ஐகான்ஸ் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து கூகுளில் வந்து சர்ச் பண்ணுவோம். மேபி சம் அதர் ஐகான் வெப்சைட்ஸில் வந்து நம்ம சர்ச் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் ஃப்ளாட் ஐகான் சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஐகான் வந்து டவுன்லோட் பண்ணுறேன். ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு வெப்சைட் ஒரு ஐகான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஜாப் ரிலேட்டடான ஐகான். ஓகே, நான் இதை டவுன்லோட் பண்ணுறேன். டவுன்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டவுன்லோட் வந்து பிஎன்ஜி மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். இதில் தான் நம்மளுக்கு எஸ்பிஜி, இபிஎஸ் எல்லா ஃபார்மேட்டும் நம்மளுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஐகான்ஸ் இருக்கும்போது நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு எஸ்விஜியாக கன்வெர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த வெப்சைட்டில் கன்வெர்ட் ஐஓவில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்விஜியாக டவுன்லோட் பண்ணும்போது அதை வந்து நம்ம எடிட் பண்ணிக்கலாம். சில வெப்சைட் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. பட் வந்து என்ன அப்படின்னா ஃபார்மேட் மட்டும் சேஞ்ச் ஆகும் தவிர நம்மளால எடிட் பண்ணிக்க முடியாது. இப்போ நான் வந்து உங்களுக்கு சாம்பிள் காமிக்கிறேன். நான் சூஸ் பண்ணிட்டேன். இங்கே ஃபார்மேட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இமேஜில் வந்து எஸ்விஜி இவ்வளோ ஃபார்மேட்ஸ் இருக்குது. டாக்குமெண்ட்ஸ், இபுக், ஃபாண்ட், வெக்டார், கேட் இது எல்லாமே இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எஸ்விஜியை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கன்வெர்ட் கொடுத்துருங்க. கன்வெர்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு ஃபிக்மா ஃபைலில் வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எலிமெண்ட்ஸுமே நம்மளால செலக்ட் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கலர் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சம் ஆஃப் த வெப்சைட்ஸ் வந்து இருக்கு. அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இமேஜ்லேருந்து நம்ம வந்து எஸ்பிஜியாக கன்வெர்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஜேபிஜிலேருந்து அது வந்து ஜஸ்ட் ஃபார்மேட் மட்டும்தான். அதோட எக்ஸ்டென்ஷன் இருக்கும்ல டாட் ஜேபிஜி, டாட் எஸ்விஜி அந்த ஃபார்மேட் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணதை தவிர நம்மளால எடிட் பண்ணிக்க முடியாது ஃபிக்மால. பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஐகான்ஸில் ஒர்க் பண்ணும்போது மோஸ்ட்டாக ஐகானிஃபை பிளகின்ஸும் இருக்குது. அதுலேயுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பிளகின்ஸ்லையுமே இருக்கும். பட் சம் ஆஃப் த நம்ம எடுக்கக்கூடிய ப்ராஜெக்டை பொறுத்து இருக்கு. சில ஐகான்ஸ் வந்து அதில் கிடைக்காது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி கிடைக்காது. ஸோ அந்த டைம்ல வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அதெல்லாம் செக் பண்ணிக்கலாம். ஃப்ளாட் ஐகான் அந்த மாதிரி போயிட்டு எடிட் பண்ணணும். உங்க டிசைன் சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி நீங்க கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வெப்சைட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல தான் கன்வெர்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். நிறைய ஃபார்மேட் இருக்கு. உங்களுக்கு எஸ்விஜி தான் வேணும் இல்லை டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்க இதுல இருந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.